வெளியிடத்துல வட்டிக்கு வாங்கி வாங்கி அந்த வட்டியை கட்ட முடியாமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரியாக பேங்க் லோன் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். கிரெடிட் கார்டுனால அழிஞ்ச ஒரே ஒரு ராசி என்பவர்கள் நம்ம கும்பராசி என்பவர்கள். இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் வரும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரெகுலர் இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இப்போ வரக்கூடிய அந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான். உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், உங்களுக்கு ஸ்டாக்ல இருந்த ப்ராடக்ட் எல்லாமே விற்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு வரக்கூடிய 6 மாதங்கள்ல இருக்கக்கூடிய வருட கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளினுடைய பலன்களை பார்க்க போறோம். இந்த வருட கிரகங்கள்ல குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. அடுத்து வரக்கூடிய பெயர்ச்சியாகப்பட்ட அந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திடீர் மாற்றங்களை வேலை அமைப்புல கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளும் இந்த ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இருக்க போகுது. 6 மாதத்துல இறுதியாக ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சர்ப்ப கிரகங்களின் பெயர்ச்சி, இதுதான் ஒரு முக்கியமான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் கொடுக்க போகுது. ஒரு ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் ஒரு மறைவு கிரகங்களாக, ஒரு நிழல் கிரகங்களாக இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மறைவான விஷயங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு கிரகங்களாக இருக்கு. அதனால அதனுடைய முக்கியமான பெயர்ச்சி வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இந்த 3 பெயர்ச்சிகள்லையும் எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகுது, ராஜயோகத்தை கொடுக்க போகுது, முழுமையான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை, இது நாள் வரைக்கும் இருந்த ஒரு வாழ்க்கையை விட ஒரு டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மாற்றத்தை கொடுக்க போக ராசி என்பவர்கள் யாரு அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். கும்பராசி என்பர்களுக்கு வரக்கூடிய 6 மாதத்துல டிசம்பர் மாதத்துல இருந்து ஒரு பெரிய கிரேட் ரிலீஃப் அப்படின்றத சொல்லலாம். அதாவது புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரியான சில நிவர்த்திகள் அப்படின்றது இருக்கும். ஏன்னா உங்க மண்டைக்குள்ள ஏதோ ஒன்று இது வரைக்கும் ஓடிட்டு இருந்த மாதிரி இருக்கும். எந்த விதமான ஒரு தெளிவான சிந்தனையும் இல்லாமல் மனம் போன போக்குல செயல்பட்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அதுல 7.5 சனி ஒரு முக்கிய பங்கு வகிச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா செகண்ட் பிளேஸ் பிடிச்சது நம்ம ராகு பகவான் தான். ஏன்னா ராகு பகவான் உள்ள வந்தாச்சு, ராசியின் மீது பயணிக்கிறாரு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, அதே மாதிரி மற்றவங்களுக்கும் தெரியாது. வார்த்தைகள்ல நிதானம் இல்லாமல் சில விஷயங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருக்கும். நல்லா பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க சண்டை வந்துடும், தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், ஒரு சின்ன ஒரு ஈகோ ப்ராப்ளம் மிகப்பெரிய அளவுக்கு விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் எல்லாம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கொடுத்துருக்கும். மற்ற ராசி என்பவர்களாவது மற்றவர்கள்கிட்ட பேசி ஒரு ஆறுதலை தெரிவிச்சிருப்பாங்க. ஆனா இந்த கும்பராசி என்பவர்கள் தன்னுடைய மனதுல இருக்கிறத யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. இதனால ரொம்ப டிப்ரெஷன், அடுத்து பார்த்தீங்கன்னா நைட்டு மாத்திரை போட்டு தூங்கக்கூடிய அளவுக்கு சில ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கும். இதனால் வரைக்கும் வாழ்க்கையில இந்த மாதிரியான சில அனுபவங்களை இந்த கும்பராசி என்பவர்கள் பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கடந்த ஒரு 7.5 சனியோட சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருடங்கள் 8 வருடங்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல போயிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பவர்கள். ஆனா காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ராசி என்பவர்களுக்கே இத்தனை கதி அப்படின்ற போது மற்ற ராசி என்பவர்களுக்கெல்லாம் வேற வேற மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படின்றது அந்த ராகு பகவான் அவர்களினுடைய ராசியில இருக்கும்போது பாதிப்பை கொடுக்கும். இந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பவர்கள் எப்போதுமே எளிமையான வாழ்க்கையோடு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்ப்பவர்கள். ஒரு கூழானாலும் அது பழங்கஞ்சியா இருந்தா கூட பரவாயில்ல, அதை நிம்மதியா குடிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட சேர்ந்து இருக்கணும், அதாவது ஒரு கூட்டு குடும்பத்தோட இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பவர்கள். அந்த கூட்டு குடும்பம் கண்ணாடியாக சிதறின அமைப்பு அப்படின்னீங்கன்னா கடந்த ஒரு வருடத்திற்கு முன்னாடி நடந்திருக்கும். அம்மா தனியா, அப்பா தனியா, குழந்தைகள், அடுத்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி தனியா,
இப்படி அந்த ஒரு வீட்ல 5 பேர் இருக்கிறாங்கன்னா, 5 பேரும் தனித்தனியாக இருந்த ஒரு அமைப்புகள்லாம் இந்த கும்பராசி என்பர்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அந்த அளவிற்கு ஒரு கெடுபிடியான ஒரு பலன்கள்ல இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு, அந்த 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று வர்றார். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு உச்சம் பெற்று வர்றார். அதனால உங்களுக்கு கடன், அதாவது தேவையில்லாத கடன்களை அடைக்கிறதுக்காவது ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இல்லையா? அந்த வாய்ப்பு கூட கிடைக்காத திண்டாடிட்டு இருக்கக்கூடியவர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கும்பராசி என்பர்களுக்கு உங்களுக்கு நேர்மையான கடன், அதாவது வெளியிடத்துல வட்டிக்கு வாங்கி வாங்கி அந்த வட்டியை கட்ட முடியாமல் மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்திற்கு தகுந்த மாதிரியாக பேங்க் லோன் இது எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஆனால் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. கிரெடிட் கார்டுனால முழுமையாக வாழ்க்கையை இழந்தவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கும்பராசி என்பர்கள் தான். எல்லாத்துக்கும் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையே உங்களுடைய அந்த கிரெடிட் கார்டு கம்பெனிக்கு தான் போயிருக்கும். ஒரு அடகு வச்ச மாதிரி உங்களுடைய வாழ்க்கையவே அந்த கம்பெனிக்காரனுக்கு அடகு வச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த கிரெடிட் கார்டுனால அழிஞ்ச ஒரே ஒரு ராசி என்பர்கள் நம்ம கும்பராசி என்பர்கள். பேங்க்ல ஒரு பர்சனல் லோன் போங்க. அதற்குண்டான வாய்ப்புகளை இந்த குரு பகவானினுடைய சூழ்நிலை உங்களுக்கு முழுமையாக கொடுக்க போகுது. அடுத்து அவர் 2ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஒரு வழக்குகள் இருந்து, குடும்ப வழக்குகள் இருந்து நிவாரணம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமான வாய்ப்புகளும் வரும். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரெகுலர் இன்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு. கடந்த காலத்துல வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மேடம், 6 மாசமா வேலைக்கு போயிட்டு இருக்கேன், ஆனா இது நாள் வரைக்கும் சம்பளம் வாங்கலை, இன்னைக்கு கொடுத்துருவாங்க அன்னைக்கு கொடுத்துருவாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம், ஆனாலும் எங்களுக்கு அந்த ஒரு வருமானம்ன்றது இல்லை அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த வேலை ரீதியான அந்த வருமான உயர்வுகளும் தடையில்லாத வருமானங்களையும் சம்பாதிக்க ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போது. இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறார். அதாவது 7வது மாதம் ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறதுனால இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய அந்த சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு சனி தான். எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும், மேடம் வக்ரம் அடைகிறார்னா திரும்பியும் எங்களுக்கு 7.5 சனியினுடைய பாதிப்பு வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. அவர் என்னைக்கு உங்களுடைய ராசியிலிருந்து வெளியில போனாரோ அப்பவே இருந்து அந்த பாதிப்புகள் குறையும். அந்த பாத சனியாக இருக்கிறதுனால வருமானத்துல ஒவ்வொரு இடத்துலையும் சில தடைகளை கொடுத்துட்டு இருப்பார். இந்த ஜூலை மாதத்துல இருந்து அந்த தடைகளும் முழுமையாக நிவர்த்தி அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போது. கும்பராசி என்பர்கள் யார் யாரெல்லாம் சின்ன சின்ன கடையா வச்சு தொழில் நடத்திட்டு இருக்கிறீங்களோ, அதாவது ஒரு பூக்கடை வச்சிருக்கிறேன், ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறேன், ஒரு சின்னதா ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கிறேன், இந்த மாதிரியாக சிறிய கடைகளை வைத்து வியாபாரம் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகப்படியான ஒரு வருமானங்கள், உங்களுக்கு ஸ்டாக்ல இருந்த ப்ராடக்ட் எல்லாமே விற்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம், விற்பனையினுடைய அளவு அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த 6 மாசம் இந்த கும்பராசி என்பர்கள் தொழில்ல கவனம் செலுத்தணும், வேலையில கவனம் செலுத்தணும், கடனை குறைக்கிறதுக்கு உண்டான கவனத்தை செலுத்தணும். அடுத்து நோய் தொந்தரவுகள் இருந்தது அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கோங்க. ஆயுர்வேதிக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி சம்பந்தப்பட்ட சில ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கும்பராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில பேருக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு முயற்சிகள்ல தடைபட்டு இருக்கு அப்படின்னா தாராளமா நீங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்த்துக்கிறது நல்லது. இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை பார்த்து சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல சில அமைப்புகள் மாறுபடும். உங்களுடைய ராசி லக்னத்தை பொறுத்தும் உங்களுடைய திசா புத்திகளின் அமைப்பு, நீங்க பிறந்த உடனே ஒரு கட்டம் வச்சிருப்பாங்க, உங்களுக்கு இந்த லக்னம், இந்த ராசி, இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரு, குரு பார்வை இருக்கு, இப்படின்ற மாதிரியான
சில அமைப்புகள்லாம் இருக்கும். அதை பொறுத்து இந்த கோச்சார கிரகங்கள் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னா உங்களுக்கு 100% அந்த வாழ்க்கை மாற்றம், திடீர் யோகங்கள், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை இந்த 6 மாதம் இந்த ராசி என்பர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர். நான் நன்றி, வணக்கம்.